சார் சார். ஒரு பொண்ணு இங்க இருக்குன்னு சொன்னீங்களேங்க? ஆமா சார். சார் இங்கதான் சார் அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. யோ எங்க அந்த பொண்ணு? நான் பார்க்கல சார். யோ எங்க போச்சு அந்த பொண்ணு? சார் நான் வேலையா இருந்தேன் சார், கவனிக்கல சார். ஏய்யா சாரி சார். இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு இங்கதான் இருந்துச்சு. இப்பதான் கிளம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சிடலாம் சார்? யோ போய் தேடுங்க சார். யோ சரிங்க சார். சார் ப்ளீஸ் உட்காருங்க சார். உட்காருங்க உட்காருங்க சார். மோகன், அவளை நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். என்னோட தேடுதல் இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்க. கையில் கிடைச்சவளை மிஸ் பண்ணிட்டீங்களே, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை வெளியே விட்டுடக்கூடாதுன்னு நானும் கவனமா தான் சார் இருந்தேன். ஒரு முக்கியமான போன் வந்ததுல நான் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன் சார். அந்த கேப்ல தான் அவ தப்பிச்சு போயிருக்கா. கூட இருந்தவங்களும் கவனிக்காம விட்டாங்க. சாரி சார். அந்த பொண்ணு என்ன வேணும் சார் உங்களுக்கு? ஏன் கேக்குறீங்க? அவளை கண்டுபிடிக்கிற விஷயத்துல நீங்க எமோஷனலா இருக்கீங்க, அதான் கேட்டேன். இல்ல, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. சொல்ல போனா என் பொண்ணு மாதிரி. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு அவ அப்பாவோட சேர்த்து வச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது நடக்கலையேன்னு நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. ஆமா, நீங்க என்கொயரின்னு சொல்லி தானே அவளை இங்க கூப்பிட்டு வந்தீங்க. அப்புறம் அவன் ஏன் ஸ்டேஷன் விட்டு வெளியே போனா? அதான் எனக்கும் புரியல சார். மோகன், அந்த பொண்ணு பயப்படுற மாதிரி நம்ம ஸ்டைல ஏதாவது மிரட்டினீங்களா? ரொம்ப மிரட்டல சார். ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னா. போலீஸ் கூப்பிட்டா வந்தாகணும்னு கொஞ்சம் அழுத்தமா சொன்ன சார். அங்கதான் மோகன் தப்பு பண்ணிட்டீங்க. அவ ஒண்ணு கிரிமினல் இல்லையே. வீட்டுல கோவிச்சுட்டு ஓடி வந்த பொண்ணு. பக்குவமா பேசிதான் நீங்க அவளை கூப்பிட்டு வந்திருக்கணும். போலீஸ் அவளை தேடுறாங்கன்னு அவளுக்கும் தெரியும். நீங்க ப்ரெஷர் பண்ணி கூப்பிடவும் வீட்டுல திரும்ப கொண்டு ஒப்படைச்சிருவீங்களோன்னு அவ பயந்துருப்பா. அதான் நீங்க எல்லாரும் ஸ்லிப் ஆன டைம்ல அவ காணாம போயிட்டான். சார் என்னாச்சியா? சார் நீ சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் சார். அந்த பொண்ணு போன இடம் தெரியல சார். சார் அவ ஏரியால போய் விசாரிச்சோம் சார். அங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க சார். யோ நல்லா விசாரிச்சியா? மோகன், விசாரிச்சாலும் பிரயோஜனம் இருக்காது. போலீஸ் தேடுதுன்னு தெரிஞ்சதும் உஷாராயிருப்பா. அவ உங்க கண்ணில் திரும்ப பட்டா போன் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். சாரி சார். Friends, before concluding my class, one thing I must stress on. சும்மா பேப்பர் மேய்ஞ்சிக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்ட போதும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு சம்பவம் ஏன் நடந்துச்சு, அதை பத்தி மத்தவங்க ஒப்பீனியன் என்ன, நீங்க அதுல இருந்து எப்படி மாறுபடுறீங்கன்னு யோசிங்க. உங்க நாலேஜ் மட்டும் இல்ல, நீங்க பார்க்குற பார்வையும் உங்களை மதிப்பிடுறதுலயும் ரொம்ப முக்கியம். ஓகே? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஓ சாரி. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பீகார்ல ஒரு பெரிய ட்ரைனிங் கேம்ப் நடக்க போகுது. உங்களை மாதிரி IAS IPS ஆபீசர்ஸ் ஆகணுங்கிற கனவோட இருக்கிற எல்லாருக்குமே இந்த ட்ரைனிங் கேம்ப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா தியரியை மட்டும் படிக்காம நீங்க நுழைய போற ப்ரொஃபஷனை பத்தி பிராக்டிக்கலாவும் நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்படி ஒரு ட்ரைனிங் கேம்பை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சோ அந்த கேம்ப் அட்டெண்ட் பண்ண எல்லாருமே ஒரே அட்டெம்ப்ட்ல சர்வீஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணிருக்காங்க. நீங்களும் அதை அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்களும் அந்த கேம்ப்ல நிச்சயமா கலந்துக்கிட்டாகணும்.
இந்த வருஷம் தான் அதுக்கான பெர்மிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே? இது ஃப்ரீ கேம்ப் தானே சார்? நோ ஃபுட், அக்கமடேஷன், ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ்னு இதுலலாம் அவங்களுக்கும் கொஞ்சம் செலவு இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 rupees வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் ஆகும். 50,000 வர சம்பளத்துல மாச செலவை சமாளிக்கிறதே பெரிய பாடா இருக்கு. இவ்ளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்க போறது? மைல், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சார், இந்த ட்ரைனிங் எல்லாருக்குமே கம்பல்சரியா சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க யாருமே அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட விஷ். ஏன்னா அந்த கேம்போட வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது சரி, நீங்க இப்படி கேக்குறீங்க? ஆமா, நீங்க கேம்புக்கு வரீங்கல்ல? சார், நான் போலீஸ் வேலையில தானே இருக்கேன் சார். எனக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் அவசியம் இல்லதானே சார்? நோ மைல், உங்க வேலை மூலமா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றீங்க, அது ஓகே தான். பட் அது வேற. ஆனா இந்த ட்ரைனிங் உங்க நாலேஜையும் அனுபவத்தையும் இன்னும் அப்கிரேட் பண்ணும். யார் வராங்களோ இல்லையோ, நீங்க நிச்சயமா அதுல கலந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ட்ரை பண்றேன் சார். குட். அப்புறம் உங்க எல்லாருக்கும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். நாளைக்கு நம்ம சென்டர்ல ஒரு ஸ்பெஷல் செமினாரை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். ரிட்டையர்டு IAS IPS ஆபீசர்ஸ் தங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ இங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. நீங்க யாரும் எந்த எக்ஸ்கியூசஸும் சொல்லாம கம்பல்சரி நீங்க எல்லாருமே இந்த செமினார் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே? குட். டைமிங் என்ன சார்? மார்னிங் 10 to 5. சோ ரெகுலர் கிளாஸஸ்லாம் இல்ல, நாளைக்கு முழுக்க செமினார் தான். சோ அதுக்கேத்த மாதிரி உங்க கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டு கண்டிப்பா வந்துருங்க. ஏன் இதை நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற ஒருத்தரும் நாளைக்கு உங்க முன்னாடி வந்து பேச போறாரு. அவர் யாருங்கிறது சர்ப்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you tomorrow. Bye. அந்த கெஸ்ட் யாருன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மயில்? இல்ல மகி, நான் அத பத்தி யோசிக்கிற நிலைமையிலேயே இல்ல. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். ரெண்டு மணி நேரம்னா கூட பரவாயில்ல. 1 day செமினார்னா எப்படி டியூட்டிக்கு போறது? ஏற்கனவே அப்பா என் மேல கோவத்துல இருக்காரு. லீவுன்னு வாய் திறந்தா எரிச்சிடுவாரே. அப்பா கிட்ட என்ன காரணம் சொல்லி லீவ் கேக்குறது? மயிலு, என்னாச்சு மயிலு? ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு? வேலை ரொம்ப அதிகமா? இல்லம்மா, இது வேற பிரச்சனை. இந்தா. அம்மா, வெற்றி, என்னப்பா இதெல்லாம்? பார்த்தா தெரியலமா, தர்பூசணி. அது தெரியுதுடா. இது எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த? சாப்பிடுறதுக்கு தான்க்கா. ஒரு சவாரிக்காக சங்ககிரி வரைக்கும் போயிருந்தேன். வர வழியில தர்பூசணிய மலை மாதிரி குவிச்சு ரொம்ப சீப்பா வித்துட்டு இருந்தாங்க. உச்சி வெயில் மண்டைய பொழக்கிற சமயத்துல இத வெட்டி சாப்பிடுங்க, சூப்பரா செமையா இருக்கும். எதுக்குப்பா உனக்கு தேவையில்லாத செலவு? அம்மாவுக்கு புல்ல செய்யறதெல்லாம் இப்படி கணக்கு பார்க்காதீங்கம்மா, கஷ்டமா இருக்கு. சரிப்பா, நான் காசை பத்தி பேசல. எங்க 3 பேருக்கு இவ்ளோ பெரிய பழம் எதுக்கு? நான் இதுல பாதி வெட்டி தரேன், எடுத்துட்டு போறியா? எங்களுக்கு நான் தனியா வாங்கிட்டேம்மா, இது ஃபுல்லா உங்களுக்கு தான். 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க, என்ஜாய். சரி, நீ கை கழுவிட்டு வேணா சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? ஐயோ, பசியா இருந்துச்சுன்னு நான் வெளியவே முடிச்சிட்டேம்மா. சரி, ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு போறியா? வேண்டாம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். மேல போய் படுக்க வேண்டியதுதான். குட் நைட். குட் நைட்மா. குட் நைட்டா.
என்னம்மா யோசிக்கிற? வெற்றி விஷயத்துல நாம ஒரு முடிவுக்கு வராம இருக்கிறது நல்லதில்ல மயில. எனக்கு புரியலம்மா. வெற்றி இங்க இருக்கிறது நல்லாதான் இருக்கு. நம்ம வீட்டு புள்ள மாதிரி உரிமையா இங்க வந்து போறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்காக அவன் இங்கே இருக்கட்டும்னு விட்டுற முடியாதுல்ல. அவன் இங்க வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுமா. வீட்டுக்கு போறத பத்தி அவன் இது வரைக்கும் வாயே திறக்கல. வெற்றி ஏதோ கேட்டுக்கிட்டதுனால அவன் இங்கதான் இருக்கான்னு அவன் பெத்தவங்களுக்கும் நாம சொல்லல. எல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும்னு நாம அமைதியா இருந்துட்டோம்னா அது தப்பாயிடும் மயிலு. அவங்களுக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் புள்ளைய பிரிஞ்ச வேதனை கண்டிப்பா இருக்கும்ல. புள்ள எங்க இருக்கான் என்ன பண்றான்னு தெரியாம பாவம் தவிச்சு போயிருப்பாங்க. வெற்றி இங்கதான் இருக்காங்கிறதையாவது அவங்க கிட்ட சொல்லணும் மயிலு. நீ சொல்றது எல்லாமே நியாயமான விஷயம்தாம்மா. ஆனா இன்னும் சூழ்நிலை முழுசு சரியாகல. வெற்றி இப்ப நம்ம கண்காணிப்புல இருக்கான். நாம அவன் வீட்டுக்கு சொல்லிட்டோன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் கண்டிப்பா வேற எங்கேயாவது போயிடுவான். அப்புறம் நாமளும் அவனை தேடுற நிலைமைக்கு வந்துருவோம். நம்ம இந்த விஷயத்துல இனி அவசரப்பட வேண்டாமா. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். வெற்றி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே சார் கிட்ட சொல்லிடுறேன். சரி மயிலு, எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிரு. ரொம்ப தள்ளி போடாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மயிலு, வெற்றி குறுக்க வந்ததுல நாம பேசிட்டு இருந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டேன் பாரு. நீ ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தியம்மா. ஆமாமா, பீகார்ல ஏதோ கேம்ப் நடக்க போகுதா. அதுல எல்லாரும் கலந்துக்கணும்னு கோச்சிங் சென்டர்ல சொல்லிட்டு இருந்தாங்க. நிஜமாவே கேம்ப் தானா இல்ல இந்த தடவையும் ரகசியமா ஏதோ கேஸ பிடிக்க போறேன்னு போறீங்களா? கேஸ பிடிக்க போறதெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட் வேலைமா. இந்த ட்ரைனிங் கேம்புக்கு கூட்டிட்டு போறது எங்க கோச்சிங் சென்டர்மா. அதை அட்டென்ட் செஞ்சா ஈஸியா ஐபிஎஸ் எக்ஸாம கிளியர் பண்ணிடலாமா. அப்புறம் ஏமா யோசிக்கிற? உன் வைராகியத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் கேம்புக்கு வரேன்னு சொல்லிட வேண்டியதானே? சட்டுன்னு அப்படி சொல்ல முடியலமா. அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னை விட்டுட்டு எப்படி போறதுன்னு தானே? நீ கவலைப்படாத, என்ன பாத்துக்கதான் இங்க எத்தனை பேர் இருக்காங்களே. அம்மா, எத்தனை பேர் இருந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிற மாதிரி வராதுமா. என் கவலை அத பத்தி மட்டும் இல்ல. இந்த கேம்ப்ல கலந்துக்கணும்னா 50,000 ரூபாய் செலவாகுமா. அவ்வளவு பணத்துக்கு நாம இப்ப எங்கம்மா போறது? எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் மயிலு. இவ்வளவு நாள் நமக்கு வழிகாட்டின சாமி இப்பவும் நமக்கு வழிகாட்டாமலையா போயிடுவாரு? எந்த வழியும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலம்மா. எல்லா நகையும் அடகுல இருக்கு. வெளியில தான் எங்கேயாவது கடன் வாங்கணும். சரி மயிலு, அப்ப நான் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாக்கட்டுமா? என்னம்மா பேசுற நீ? வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே சரியா இருக்கு. மேல மேல நம்ம கடன் வாங்கிக்கிட்டே போனா கஷ்டம் தாமா அதிகமாகும். நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பணம் செலவு பண்ணாம எப்படி ஜெயிக்கணும்ன்றதாமா யோசிக்கணும். எனக்கு இந்த ட்ரைனிங் கேம்ப் எல்லாம் வேணாமா. எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுற எல்லாருமே கேம்ப் அட்டென்ட் பண்ணிட்டா வராங்க. நல்லா படிச்சாலே போதுமா. ட்ரைனிங் போகாமலேயே எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நான் கேம்புக்கு வரலன்னு சொல்லிடுறேம்மா. மயிலு, ஏய், இந்த கேம்ப்ல கலந்துக்கணும்னா 50,000 ரூபாய் செலவாகுமா. அவ்வளவு பணத்துக்கு நாம இப்ப எங்கம்மா போறது? எனக்கு இந்த ட்ரைனிங் கேம்ப் எல்லாம் வேணாமா. சொல்லுங்க விநாயகம், என் பையனை பத்தி தகவல் கிடைச்சதா? அதை சொல்லதான் கூப்பிட்டேன் சார். அவரோட ஏடிஎம் கார்டு செல் நம்பரையும் ட்ராக் பண்ணி அவர் இருக்க ஏரியாவை லொகேட் பண்ணிட்டு சார். வெரி குட் விநாயகம். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இன்னைக்கே நான் அவனை போய் பார்த்து பேசி வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அம்பேத்கர் நகர்ல தான் அவர் செல்போன் சிக்னல் அடிக்கடி காட்டுது சார். அதே ஏரியால தான் அவர் ஏடிஎம் கார்டையும் யூஸ் பண்ணியிருக்காரு சார். கன்ஃபார்மா அந்த ஏரியால தான் சார் இருக்கணும்.
ஓகே விநாயகம், இனிமேல் நான் Okay, பார்த்துக்கிறேன். sir. தேங்க்யூ ஸோ மச். இப்பவே கஸ்தூரிக்கு தகவல் சொல்லலாமா? வேண்டாம், அவ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஏடா கூடமா செஞ்சிடுவா. முதல்ல நான் போய் வெற்றியை பார்க்கறது தான் சரியா இருக்கும். ஆண்டவரே, கனகவேல் எம்எல்ஏ ஆட்கள் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எம்எல்ஏவுக்கு நம்ம ஏரியாவில் ஏதோ ப்ரோக்ராம் போல, பாதுகாப்புக்கு ஆள் கேட்டிருந்தாங்க. மறந்தே போயிட்டேன். வாங்க போய் பேசுவோம். வணக்கம். ஐயாவுக்கு மார்க்கெட் ஏரியால தான் ஒரு மீட்டிங். ஐயா அங்க வந்தா வெட்டிடுவான் குத்திடுவான்னு ஒருத்தன் போன்ல மிரட்டிருக்கான். அதான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு வந்தோம். தெரியும், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எம்எல்ஏ எத்தனை மணிக்கு அங்க வருவாரு சார்? அவ்வளவுதானே. சரி, நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. நான் பந்தோபஸ்துக்கு ஆள் அனுப்புறேன். சரிங்க சார். நல்லது சார், நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி வைங்க. மக்கள் சேவை செய்யறவங்களுக்கு சேவை செய்யறதான் சார் நாங்க டியூட்டிலே இருக்கோம். சரிங்க சார். பயப்படாம போங்க, கண்டிப்பா ஆளுங்க வந்துருவாங்க. வரேங்க சார். வாங்க. பரமரே, ஆண்டவரே, எம்எல்ஏவோட ப்ரொடக்ஷனுக்கு நீங்க செல்ல புள்ள மயிலு கண்மணி 4 பேரும் போயிட்டு வந்துருங்க. ஆண்டவரே, 2 பேர் பத்தாதா? நம்ம எப்போ அப்படித்தானே போவோம். மற்ற நேரமா இருந்தா பரவாயில்ல. எம்எல்ஏ ஏதோ கொலைகள்லாம் சொல்றான். விஷயம் சீரியஸா இருக்குல்ல. நம்ம 2 பேர் போய் ஏதாவது அசால்ட் நடந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம மண்டை உருளும். 4 பேரா போனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. கிளம்புங்க. சரிங்க ஆண்டவரே, இப்பவே கிளம்புறோம். ஆ. அழகா, நீங்க 3 பேர் ஆட்டோல வாங்க. சரி, நான் பின்னாடி வந்துடுறேன். நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஏமா, உனக்கு வேற தனியா சொல்லுமா? ஏன் நின்னுட்டே இருக்க? போ. சாரி சார், ஒரு சின்ன பிரச்சனை. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பந்தோபஸ்துக்கு போ. இல்ல சார், அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேசணும். இப்பதான் சார் போன் வந்துச்சு. அம்மாவுக்கு திரும்பவும் உடம்பு முடியல சார். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் சார். எப்ப பார்த்தாலும் அம்மா உடம்பு சரியில்லைன்னு 365 நாள் உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருப்பாங்களா? உங்க அம்மாவை பாக்குறது உனக்கு முதல் வேலையா இருந்தா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி போட்டு நீ உங்க அம்மா கூட இருக்க வேண்டியது தானே. இங்க வந்து ஏன் கழுத்த இருக்கிற? சாரி சார், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க வீட்டுல சார். உங்க அக்கா இருக்கால, அவளை போக சொல்ல வேண்டியது தானே. சார், அக்கா இப்ப கன்சீவா இருக்காங்க சார். அக்காவால அம்மாவை தனியா கூட்டிட்டு போக முடியாது. நானும் கூட இருக்கணும் சார். நீ இப்படி தயங்கி நிக்கும் போதே ஏதோ ஒன்னு சொல்லுவேன்னு நினைச்சா அது சரியா போச்சு. ஆமா ஆண்டவரே, ஒரு அசைன்மெண்ட்டை நல்லா முடிச்சு எஸ்பி கிட்ட பேர் வாங்கிட்டா போதும். இவெல்லாம் உடனே தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துறான். நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எஸ்பியோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு வாடுவான் நானும் பாக்குறேன். நானும் பாத்துட்டு இருக்க, வாயில வர சொல்றேன். அட என்னம்மா சொல்றது கேக்கலையா? போமா, ரிட்டையர் பாரு. போ. ஐயோ சார் சார் சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். எமர்ஜென்சின்றதுனால தான் கேக்குறேன் சார். உன் விளக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சல் ஆகுது. கண்ணு முன்னாடி இன்னைக்கு அது ஓடி போயிடு. ஓ சார் சார், ப்ளீஸ் சார். சார் போய் தொலை. தேங்க்யூ சார். சொல்லுங்க பூபதி. ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன். இதோ வரேன். ஆண்டவரே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பேச அதை வேண்டியது. விட முக்கியமான விஷயத்துக்கு தான் நான் போறேன். வந்துட்டு கேட்டுக்கிறேன். என்ன விட அந்த வேலை முக்கியமான விஷயமா போச்சா? நான் பாத்துக்கிறேன். பரம யாருன்னு காட்டுறேன். என்னது? அந்த எம்எல்ஏ யார் மிரட்டுறது நான் பாத்துக்கிறேன். வந்துட்டேன். பரமர மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரமே ஒரு துடிப்பான ஐஏஎஸ் ஆபீசராகவும் ஐபிஎஸ் ஆபீசராகவும் உங்களை பார்ப்பேன்னு நான் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருமலை சாருக்கு திரும்பவும் பலமா கை தட்டலாமே. தேங்க்யூ சார். உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் நிச்சயமா இந்த யங் ஜெனரேஷனுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சார், என்னோட ரிக்வெஸ்டை ஏத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச் சார். இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் டேக் யூர் சீட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் இங்க வரப்போறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? அவரு யாரு என்னன்னு யாராவது கெஸ் பண்ணீங்களா? தெரியல சார். சோ கரண்ட் ஆபீசரை நீங்க யாரும் சரியா ஃபாலோ பண்ணலன்னு இதுல இருந்து தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னால விமன் டிராபிகிங்ல இன்வால்வ் ஆகி இருந்த ஒரு கிரிமினல் கும்பலை பிடிக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் நடந்துச்சு. இதுக்கு பின்னால ஒரு எக்ஸ் மினிஸ்டருடைய பையன் இருக்கான்னு தெரிஞ்சும்
அவன் செல்வாக்க பத்தி யோசிக்காம, அவன் அதிகாரத்தை நினைச்செல்லாம் பயப்படாம, ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் தலைமையிலான ஒரு டீம் தான் தைரியமா இந்த ஆபரேஷனை செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்க. அப்பாவை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா இங்க ஸ்பெஷல் கெஸ்டா வரப்போறது அப்பா தானா? போச்சு, இன்னைக்கு நான் அவர்கிட்ட வசமா மாட்டிக்க போறேன். அப்பா என்ன ஒண்ணு இல்லைன்னு பண்ண போறாரு. அவர் கோவத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சட்டத்துக்கு முன்னால நம்ம எல்லாருமே சமந்தான்னு அந்த இன்ஸ்பெக்டர் நிரூபிச்சிருக்காரு. தன்னோட வேலையில நேர்மையா இருக்கிறவங்க ஆள் பலம், பணபலம், அதிகார பலம்னு எதுக்காகவும் தலைவணங்க கூடாதுங்கிறத அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு புரிய வச்சிருக்காரு. வரப்போற பின் விளைவுகளை பத்திலாம் கவலைப்படாம துணிச்சலா தைரியமா செயல்பட்டு குற்றவாளியை கைது செஞ்சு நீதியை காப்பாத்தினார். அவர் வேற யாரும் இல்ல, குகை ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் குருமூர்த்தி சார் தான் அந்த ஹீரோ. சோ அவர்தான் இப்ப நம்ம முன்னால வரப்போறாரு. Let's welcome with a big round of applause Inspector Mr. Gurumurthy sir.